திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட டெல்லியில் இருந்து விமானம் மற்றும் லாரியில் தலா 2 கிரெட்டா காரில் 3 சென்னை வந்ததாக தகவல். மீனம்பாக்கம் அருகே ஒன்று கூடி திட்டமிட்டு கேரளா நோக்கி பயணித்ததாகவும் கொள்ளையர்கள் வாக்குமூலம். நாமக்கல்லில் கண்டெய்னர் லாரியுடன் சிக்கிய ஹரியானா ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க ஆந்திரா போலீசார் தமிழகம் வருகை. கைதான கும்பலுக்கு கடப்பா மாவட்டத்தில் நிகழ்ந்த வங்கிக் கொள்ளையில் தொடர்பிருக்கலாம் என சந்தேகம். ஆந்திராவின் கடப்பா தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே கைவரிசை காட்டியதால் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட கேரளாவை தேர்ந்தெடுத்ததாக கொள்ளையர்கள் வாக்குமூலம். கொள்ளையடித்த பின் சென்னை அல்லது பெங்களூருவில் பணத்தை பிரித்துக் கொள்ள கொள்ளையர்கள் திட்டமிட்டதாகவும் போலீசார் தகவல். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் கைதான ஹரியானா கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியிருக்கிறார்களா என போலீசார் தீவிர விசாரணை. கைது குறித்து தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் தமிழக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட 67 லட்சம் ரூபாய் பறிமுதல். சிசிடிவி கேமராக்களில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்த பின் கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்த கொள்ளையர்கள். திருச்சூர் ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்ட ஹரியானா கொள்ளை கும்பல் நாமக்கல் அருகே என்கவுண்டர் நடத்தி பிடிபட்டது. திருச்சூரில் இருந்து பாலக்காடு வழியாக தமிழக எல்லை வரை உள்ள சுங்கச்சாவடிகளில் தப்பிய கொள்ளையர்கள் நாமக்கல்லில் சிக்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கொள்ளையன் கைது. குளச்சல் மீன்பிடி துறைமுகம் பகுதியில் பதுங்கி இருந்தபோது பிடித்ததாக தனிப்படை போலீசார் தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் சிப்காட்டில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 2 லட்சம் ஜாகுவார் லேண்ட் ரோவர் EV கார்களை தயாரிக்க திட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொலமங்கலம் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை சுமார் 4 மணி நேரத்திற்கு பின் அணைத்த தீயணைப்புத் துறையினர். தீ விபத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த 2 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. கோவை சரவணம்பட்டி, பீளமேடு, குனியமுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கல்லூரி மாணவர்கள் தனியே தங்கியிருக்கும் வீடுகளில் சோதனை. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் பதுக்கப்பட்டுள்ளனவா என காலை முதல் தீவிர சோதனையில் ஈடுபட்ட போலீசார். பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். இயற்கை வேளாண்மையில் பாப்பம்மாள் முத்திரை பதித்தவர் என பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரம். பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்குதல். இந்தியாவின் வந்தே பாரத் ரயில்களை வாங்க கனடா, மலேசியா, சிலி உள்ளிட்ட நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக தகவல். தயாரிப்பு செலவு குறைவு, அதிவேகம் உள்ளிட்ட காரணிகளால் பல்வேறு நாடுகள் இந்தியாவை நாடுவதாகவும் தகவல். நாட்டின் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த மின்சார வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுவதாகவும் உரை. இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்கள்ல 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. இந்தியா மட்டுமின்றி உலகளவில் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. ஆட்சிக்கு வந்தது முதல் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும் பேச்சு. சென்னை மாநகராட்சியில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வை கொண்டுவரும் தீர்மானத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து தமிழ்நாடு அரசு பணத்தை பிடுங்குவதாகவும் கண்டனம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் 3 ஏடிஎம்களில் கண்டெய்னர் லாரியில் தப்பித்த கொள்ளையர்கள் பிடிபட்ட சம்பவம். பந்தியங்கரை சுங்கச்சாவடியை கண்டெய்னர் லாரி கடந்து செல்லும் சிசிடிவி காட்சி.
நேற்று கைது செய்யப்பட்ட ஹரியானா கொள்ளையர்கள் 6 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல்துறை வழக்கு பதிவு. விபத்தை ஏற்படுத்துதல், காவல் அதிகாரிகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக போலீசார் தகவல். ஒடிசாவின் பூரி கடற்கரையில் வடிவமைக்கப்பட்ட மறைந்த பாடகி லதா மங்கேஷ்கரின் மணல் சிற்பம். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒடிசா மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்தார்.